பொன்னேரி அருகே கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டுமான பணிகளை நீதிபதிகள் ஆய்வு செய்து வளாகத்தின் முன்பு மரக்கன்றுகளை நட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள், மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம், கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் என 6 நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. பழமை வாய்ந்த கட்டிடம் மற்றும் போதிய இடவசதி இல்லாததால் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டுவதற்கு பொன்னேரி அடுத்த பஞ்செட்டியில் 5 ஏக்கர் பரப்பளவில் 49.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் கட்டிட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிகளை பொன்னேரி மாவட்ட கூடுதல் நீதிபதி கிருஷ்ணசாமி, முதன்மை சார்பு நீதிபதி சரிதா, கூடுதல் சார்பு நீதிபதி பிரேமாவதி, மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வண்ணமலர், குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நடுவர் 1 சரண்யா செல்வம், குற்றவியல் நீதிமன்றம் 2 ஐயப்பன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் விரைந்து முடிக்க தெரிவித்தனர். பின்னர் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு நீதிபதிகள் புவி வெப்பமயமாதலை தடுக்கவும், இயற்கை வளத்தினை பாதுகாக்கவும் மழை வருவதற்கு காரணமாக மரக்கன்றுகளை நட்டனர். இதில் பொதுப்பணித்துறை கட்டிட மற்றும் பராமரிப்பு மாவட்ட செயற்பொறியாளர் விஜயானந்த், தீனதயாளன், பார் அசோசியேஷன் தலைவர் தேவேந்திரன், பொருளாளர் கிரிபாபு, லாயர் அசோசியேஷன் தலைவர் ரமேஷ், செயலாளர் சுரேஷ், மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீதர், நேதாஜி ஸ்ரீதர் மற்றும் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.